அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோவை ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவை மேட்டுப்பாளையம் ரோடு பெருநாயக்கன்பாளையம் பக்கத்துல அமைஞ்சிருக்கிற வீரபாண்டி பிரிவு உள்ள மகா கணபதி கார்டன்ல ஒரு 2 பிஹெச்கே வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. பாருங்க. இந்த வீடு தனி காம்பவுண்ட்ல நல்ல செட்பேக் ஏரியாவெல்லாம் கொடுத்து, நல்ல கிராண்டான எலிவேஷன், ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன், கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு டீசெண்டான கலர்ல நல்ல யூனிக்கா ரிச்சா தெரியிற மாதிரி இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் இடத்துல மொத்தம் 1350 சதுரடியில் இருக்குங்க. 2 பிஹெச்கே வித் கிச்சனோட டைனிங்கும் இருக்கு. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேம்ப் ப்ரொவிஷன் கொடுத்து கார் நல்லா ஏற்றி நிறுத்துற அளவுக்கு போர்ட்டிகோவும் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கேட் ப்ரொவிஷனோட இண்டிவிஜுவல் காம்பவுண்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக கீழே ஃப்ளோர் டைலிங்கும் பண்ணி வால்ஸ் ஃபுல்லாகவும் நல்லா யூனிக்காக தெரியுற மாதிரி டீசெண்டாக டைல் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சர்வீஸ் லைனு ஒரு பாக்ஸ் ப்ரொவிஷனோட டோர் க்ளோசரோட செட்டப்போட இருக்குங்க. போர்வெல்லும் இங்கே இருக்கிறனால போர்வெலுக்கு உண்டான ஸ்விட்சஸ் எல்லாமே இந்த டோர் ப்ரொவிஷனில் க்ளோஸ் ஆகிடுதுங்க. செட்பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா டீசெண்டான நல்ல கேப் ஸ்பேஸ் விட்டு ஒரு சின்ன டேப் ஆன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி சர்வீஸ் லைன் இருக்கும்போது அது பைப் ஃபிட்டிங்ஸும் போட்டிருக்காங்க. ப்ளஸ் போர்வெல்லும் பின்னாடியே வந்துடுதுங்க. மழை தண்ணி வந்தாலும் கூட கீழே வேஸ்ட் ஆகி நிலத்துல போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் இவங்களே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான ஒரு இடங்க. இவங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்க்கு ஒரு காமன் டாய்லெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பின்னாடி போகிறதுக்கான ஸ்பேஸும் இங்கே விட்டுருக்காங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பாத்ரூம் காமனாக வேணும்னா இங்கே போட்டுக்கலாங்க. வாங்க நம்ம வீடு உள்ள தெற்கு பார்த்த சைடில் நல்லா கிழக்க பார்த்த வாசல் வச்சு தேக்கு டோர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. டோருமே நல்லா கார்விங்ஸ் எல்லாம் டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரும் நல்லா பாருங்க. 2 ஸ்டெப் மேலே ஏறி வர மாதிரி ஹால் ப்ரொவிஷன் வந்திருக்குங்க. ஹாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10க்கு 16 நல்ல கிராண்டாக நல்ல வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக ஜன்னல்லாம் ப்ரொவிஷன் பண்ணி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து மேலே போகிறதுக்கு என்ன ஸ்டேர் கேஸ் ப்ரொவிஷன் ஆகிருக்கு. ப்ளஸ் ஸ்டேர் கேஸ் ஏரியா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டு கிச்சன் ஏரியா ப்ரொவைட் ஆகிருக்குங்க. கிச்சன் ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு உட்டன் ஃப்ளோர் மாதிரி டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியா வந்து டேபிள் டாப் எல்லாமே மார்பிளில் போட்டு 2 டேப் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே வர மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சிங்க்குமே டீசெண்டாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. ப்ளஸ் மாடுலர் கிச்சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸ், கப் அண்ட் சாசர் யூனிட் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. பிளாட் யூனிட்டும் இருக்குது. ப்ளஸ் ஸ்லைடிங் டோர் கிளாஸ் ப்ரொவிஷனோட ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சனில் ஸ்பைசஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் இது. மேலே லாஃப்ட் எல்லாமே டோர் க்ளோசர் பண்ணி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து வந்தோம்னா டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேர் கேஸ் யூனிட் வேஸ்ட் ஆகிடான்ருக்காங்க. அந்த இடத்த ஃபுல்லாகவே ஸ்பேஸாக விட்டுருக்காங்க. ஒரு வாஷ் பேசன் யூனிட் இருக்குது. ஜன்னல் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா டீசெண்டாக இருக்கு. வாங்க நம்ம உள்ள மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இங்கே ப்ரொவிஷன் ஆயிருக்குங்க. மேலே லாஃப்ட் எல்லாமே டோர் க்ளோசர் பண்ணி 2 பக்கம் நல்லா வென்டிலேஷனுக்கு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வார்ட்ரோப் எதுவும் அடிக்கணும்னா இந்த ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல வெஸ்டர்ன் டைப்பில் இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபேரிவேர் கம்பெனியில் போட்டிருக்காங்க. நல்ல பிராண்டாக இருக்குது. ப்ளஸ் சோப் ட்ரேவும் இங்கே கான்கிரீட்லேயே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரிப் டைல் போட்டிருக்காங்க. வால் ஃபுல்லாக ஒரு 8 அடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளோர் டைலும் பண்ணி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து இன்னும் ஸ்டார்கேஸில் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரைல் ப்ரொவிஷன் பண்ணி டைல்ஸில் டிசைன் பண்ண ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க. உட்டன் டைப்பில் இருக்குது. காவிங்ஸும் 3D பிரிண்டர் கொடுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஃபுல்லாக எம்எஸ் கிரில் வச்சு ஜன்னல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது. மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு வால்பேப்பர் டிசைனில் நல்ல கோல்டன் கலரில் க்ளோ ஆகிற மாதிரி பர்கோலா போட்டு முற்றம் டைப்பில் மேலே வெளிச்சம் வர்றதுக்கு ஜன்னல் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம மேலே பார்ப்போம். நம்ம மேலே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உட்கார அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு ஓப்பன் டெரஸ்க்கு ஒரு டோர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். பெட்ரூமே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் டைப் பேனல் கொடுத்து 10க்கு 16 நல்லா கீழெல்லாம் வெட்டிஃபை டைல் போட்டு லாஃப்ட் எல்லாமே டோர் க்ளோசர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வார்ட்ரோப் அடிக்கிறதுக்கு ஸ்பேஸும் விட்டுருக்காங்க. பிளகின்ஸ் ஹிஞ்சஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஃபேன் ஃபிட்டிங்ஸ்க்கும் இங்கே ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி யூனிட்காக ஒரு ஸ்பேஸும் இங்கே விட்டுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் தான். இதுவும் வெஸ்டர்ன் டைப்ல தாங்க வருது. கீழே நல்லா கிரிப் டைல் போட்டு வால் ஃபுல்லாகவுமே வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு டீசெண்டாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு வாஷ் பேசின் யூனிட், ஒரு மிக்சர் யூனிட் போட்டிருக்காங்க. அது போக சோப் ட்ரே யூனிட்டும் இங்கே இருக்குங்க.
வாங்க நம்ம ஓப்பன் டெரஸ் போகிறோம். நம்ம மேலே இருக்கிற பெட்ரூம்லேருந்து வந்தோம்னா ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு ஒரு டோர் ப்ரொவிஷன் பண்ணி நல்லா கனமான டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. வெளியே வந்தோடனேயுமே ஒரு துணி துவைக்கிற கல் யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேலே இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டு நல்லா கிராண்டாக லக்ஸரியாக இருக்குங்க. ஒரு துணி துவைச்சு காய போடுறதுக்கு ஹேங்கிங்கும் எம்எஸ் கிரில்ல போட்டு தந்திருக்காங்க. கீழே செட்பேக் ஏரியாவில் இவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இன்னும் மிச்சம் இருக்குங்க. சுற்றி வர நல்ல வீடுகள் நிறைந்த இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பால்கனி ஏரியா செட்டப்புக்காக ஒரு கிளாஸ் ப்ரொவிஷன் பண்ணி எலிவேஷனில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஏரியா தாங்க இது. ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு ஒரு ஸ்டீல் லேட்டரும் ப்ரொவிஷன் ஆகிருக்குங்க. ஓப்பன் டெரஸ் மேலே வந்தோம்னா 2 வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. 1000 லிட்டரில் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்காக போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த முற்றம் டைப் சொல்லியிருந்தாங்களா, இதாங்க இந்த வெளிச்சம் வர்றதுக்காக மேலே ஒரு கிளாஸ் ப்ரொவிஷன் பண்ணி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1350 சதுர அடியில் இவ்வளோ க்ரீனரியான லொக்கேஷனில் இவ்வளோ ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட விலை மொத்தம் 58 லட்சங்க. ஓனர் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேங்க. வீட்டோட டீட்டெயிலும் அதுலேயே இருக்குது. மறக்காமல் இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.